ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான எக்கு கீ ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தி பூரியோடவும் பரோட்டாவோடவும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம புலாவ் வெரைட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த ரோஸ்ட்டை நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான எக்கு கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. எக் கீ ரோஸ்ட் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் மசால் வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்காக அடுப்புல பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல குருமிளகு சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் போல சோம்பு ஆட் பண்ணிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் போல மல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. வரமல்லி சேர்த்திருக்கேன். 5 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி 5-6 வரமிளகாய் நீங்க சேர்த்துக்கோங்க. சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்க்காம நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா வாசம் வந்துடும். அந்த டைமிங்ல நம்ம எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன். இப்போ 1 கப் போல வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஆயில்ல நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கீ ரோஸ்ட்டுக்கு இந்த ஆனியனோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அரைச்சு சேர்த்த போறோம். அதனால ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும், கலரும் நல்லா கிடைக்குங்க. இப்ப பாருங்க, ஆனியனோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்ப அதே மிக்ஸி ஜார்ல நான் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப பாருங்க, நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்ப அடுப்புல பேன் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். கீ ரோஸ்ட்ங்கறனால நீங்க கீ எவ்வளோ வேணா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு 1 நிமிஷம் போல அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி 2 தக்காளி பழத்தை நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைக்கும் போதும் நம்ம மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் போல அப்படியே வதக்கி விட்டுக்குவோம். பொடியெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய பேஸ்டையும் சேர்த்துக்கலாங்க. இதோடவே நம்ம வதக்கி அரைச்ச வெங்காய மசாலா பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம மசாலா பேஸ்ட் சேர்த்துனோடனே நல்ல கலர் பாத்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிடும். நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம மசாலா பேஸ்டையும் சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் போல தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதிக தண்ணி சேர்க்காம செமி கிரேவியா வச்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல சால்ட் சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா நம்மளோட கிரேவி கொதிச்சிட்டு இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ ஒரு 5 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அது 2 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்க போறேன். நீங்க முட்டையை முழுசாவே போட்டு கீரல் மட்டும் போட்டுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கெல்லாம் சேர்க்கிற மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுலயே நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நான் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். அவ்வளவுதான், நல்ல கமகமன்னு டேஸ்டியான கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட எக் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். முட்டை உடையாம மெதுவா அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கலாம். நல்ல டேஸ்டியான எக் கீ ரோஸ்ட நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். புலாவ் வெரைட்டிஸோட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு
எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.